صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن. لله لله يهفو آملي لله ولحفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان. رحمن يا رحمن بمجيني يا رحمن أصبحي ما يدوشو نبني ما يدوشو. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العلي العظيم. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், குறிப்பாக நல்ல பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் இன்றைய தினம் 1.25 ஜுஸு ஓதப்பட்டது. ஆக மொத்தம் இதுவரைக்கும் 8.25 ஜுஸுக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் மீதமுண்டான நாட்களிலே இதே திலாவத்துல் குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் தராவீஹ் தொழுகை போன்ற அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் உற்சாகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. அதோடு இந்த தொழுகைகளிலே நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கக்கூடிய தவறுகளை பிழைகளை அல்லாஹ் தஆலா மன்னித்து அந்த தொழுகை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக முழு நன்மை நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களை நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் நபிமார்களுடைய காலகட்டத்திலே நடந்த சில வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போல இன்று ஓதப்பட்ட வசனங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அவசியமான ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் எடுத்து நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அதை இப்போது ஞாபகப்படுத்தப்படுகிறது. பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமானது, நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டியது. அல்லாஹ் தஆலா என்று ஓதிய அந்த வசனங்களில் சூரத்துல் ஆராஃப் என்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான், யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜித் குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹு யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். ஆதமுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்தால் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் வீண்வரையம் செய்யாதீர்கள். வீண்வரையம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா பிரியப்படுவது கிடையாது என்பதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்முடைய இஸ்லாத்திலே பல்வேறு விதமான வழிமுறைகள் சொல்லப்படுகிறது. ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக அது ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அதை எடுத்து நடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதிலே உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, உள்ளம் சார்ந்த விஷயம் இருக்கிறது. இப்போது உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் நாம் தெரிய இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே, வரக்கூடிய நாட்களிலே
உள்ளம் சார்ந்த ஆரோக்கியமான விஷயம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதை பற்றி நாம் பேசி தெரிந்து கொள்வோம். இப்போது சொல்லப்பட்ட உடல் சார்ந்த ஆரோக்கியமான வழிமுறைகள் என்ன என்று பார்த்தால், முதலாவது ஓதப்பட்ட அந்த வசனத்திலே பள்ளிவாசலுக்கு வந்தால் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்ப இந்த அலங்கரித்துக் கொள்ளுதல், அழகுபடுத்திக் கொள்ளுதல் என்று சொன்னால் நம்மை நாமே சுத்தமாக முறையில வைத்துக் கொள்வது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப அது நமக்கு தெரிந்த விஷயம். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்திலே வீட்டிலே இருந்து ஒலி செய்து விட்டு வந்தால் நன்மை அதிகம். நன்மை உங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே இருந்து ஒலி செய்து விட்டு வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டிலே இருந்து ஒலி செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும், ஒவ்வொரு எட்டா எடுத்து நடக்கிறோமே, இந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு தீமை அளிக்கப்படுகிறது, ஒரு தரஜா அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. வீட்டிலிருந்து நாம் தூரமான முறையில் நடந்து வந்தோம் என்று சொன்னால் அதற்கு நன்மைகள் கிடைக்கிறது. நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். நமக்கு அல்லாஹ்விடத்திலே சிறந்த அந்தஸ்து கிடைக்கிறது. அப்ப சுத்தமான முறையிலே பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். உடலை சுத்தப்படுத்துவதான் ஒலு. இன்று மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். வீட்டை விட்டு நீங்கள் வெளியே சென்று விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தால் உங்களுடைய கை கால்களை நல்ல முறையிலே கழுவி கொண்டு வீட்டுக்குள்ளே வாருங்கள். மற்ற சமயங்களை சார்ந்தவர்கள் இதை ஒரு கடமையாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டு மீண்டும் வீட்டுக்கு வந்தால் கைகளை கழுவுவது, கால்களை கழுவுவது, முகத்தை கழுவுவது போன்ற இந்த விஷயத்தில் ஈடுபடுவார்கள். ஆனால் நம்முடைய மார்க்கத்திலே பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் தொலை வந்தால் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ஒலுவை அவசியமான முறையிலே சரியான முறையிலே செய்ய வேண்டும். அதை குறித்து நாம் ஓரளவு அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பலர்கள் தொழுகிறார்கள், அந்த தொழக்கூடிய நேரத்திலே ஒலி செய்கிறார்கள், அந்த ஒலி செய்யக்கூடிய முறை இன்னும் சரியான முறையிலே தெரியாமலே தொழுது கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் தொழுகிறார்கள், இந்த தொழுகையின் போது இப்படித்தான் இந்த கையை கழுவ வேண்டும் முதலாவது, அதற்கு பின்னால் வாயை கொப்பளிக்க வேண்டும், அதற்கு பின்னால் முன்னேற்றிலிருந்து தாடைப்புலி வரைக்கும் 2 காது சோனை வரைக்கும் முழுவதுமாக நம்முடைய முகத்தை கழுவ வேண்டும், இந்த கரண்டை கை வரைக்கும் கைகளை கழுவ வேண்டும், அதற்கு பின்னால் இந்த கையை கழுவ வேண்டும், கரண்டை கால் வரைக்கும் காலை கழுவ வேண்டும். இது அவசியமாக ஒலி செய்யக்கூடிய நேரத்திலே கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். ஹதீஸ்களிலே பார்த்தால் ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த ஒவ்வொரு சொல் செயல் அங்கீகாரத்தை நபி தோழர்கள் எப்படி அணுவாக அங்கமாக பின்பற்றியிருக்கிறார் என்பதை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அதிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை கழுவார்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியிலே சிரித்தார்கள். கடைசியிலே சிரிக்கிறார்கள். சிரித்துவிட்டு சஹாபா பெருமக்களிடத்திலே மற்ற தோழர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போது ஏன் சிரித்தேன் என்று என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் என்று மற்ற தோழர்களை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அப்போது அந்த தோழர்கள் கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை கழுவார்கள், கழுவ வேண்டும் என்ற இடத்திலே சொன்னதற்கு பின்னால் இப்படி சிரித்தார்கள். அதனால்தான் நான் அந்த சுன்னத்தையும் பின்பற்றுகிறேன் என்று சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள், நபி தோழர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு விஷயத்தை எப்படி பின்பற்றியிருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்ப இந்தந்த உறுப்புகளை இப்படி கழுவ வேண்டும் என்ற அந்த வழிமுறையை இந்த தொழுகையிலே ஆர்வம் உள்ளவர்கள், பயான் கேட்கக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இப்ப இதில் கலந்து கொள்ளாதவர்கள் இன்னும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு கவலையாகத்தான் இருக்கிறது. அவர்களிடத்திலே சொல்லக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. மார்க்கத்தை தெரிந்ததை பிறருக்கு சொல்ல வேண்டும். தவறான முறையில் ஒருவர் அறகுறையாக கையை கழுவுகிறார் அல்லது காலை கழுவுகிறார், முகத்தை சரியான முறையில கழுவவில்லை என்று சொன்னால் இப்படி கழுவக்கூடாது, இப்படித்தான் கழுவ வேண்டும் என்று நாம் அவரிடத்திலே சொல்ல வேண்டும். ஆக விஷயத்துக்கு வருகிறேன். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்திலே உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த செய்தியை, சுத்தத்தை பற்றி அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்து சொல்கிறான். இதுல ஒரு முக்கியமான விஷயம், பெரியார் தாசன் என்று சொல்லக்கூடியவர் அப்துல்லா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர், இறந்து போய்விட்டார். அவர் ஒரு சொன்ன தகவல் என்ன தெரியுமா? நம்முடைய உடம்பிலே
வேர்வையின் காரணமாக பாக்டீரியா என்று சொல்லக்கூடிய கிருமிகள் இருக்கிறது. ஒரு ஆராய்ச்சியிலே மேலை நாட்டு அறிஞர்கள் கண்டுபிடித்த தகவல். அதை நாம் வெளியாக்கவில்லை என்று சொன்னால், அதை கழுவி சுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால், அதன் காரணமாக பிந்திய காலகட்டங்களில் நமக்கு பெரும் பாதிப்பு உடலில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு தகவலை சொல்கிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையுடைய முறையின் போது ஒவ்வொரு உறுப்புகளை கழுவ வேண்டும் என்ற அந்த வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த சுத்தத்தை நாம் சரியான முறையில் எடுத்து நடந்தால் அது நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த சுத்தத்தை எல்லா நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிருக்கிறார்கள். தொழுகையிலே மட்டுமல்ல, தொழுகைக்கு அப்பாற்பட்டு வீடுகளிலே இருக்கக்கூடிய நேரத்திலே கூட சுத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணியிருக்கிறார்கள். சுத்தமாக இருப்பார்கள். நபி தோழர்கள் எப்போதுமே ஒழுவோடு இருப்பார்கள் என்ற தகவல் எல்லாம் நாம் பார்க்கிறோம் என்றால், எப்போதுமே இந்த சுத்தமான முறையில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நபி தோழர்கள் அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்திருக்கிறார்கள். நாமும் கடைபிடிக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் நாமே அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். எப்படி அலங்கரித்துக் கொள்வது? ஒலி செய்வது ஒரு முறை. அடுத்ததாக அழகான ஆடை, சுத்தமான ஆடை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அத்தர் நறுமணம் பூச வேண்டும். சுர்மா இருந்தது என்று சொன்னால் சுர்மா போட்டுக் கொள்ள வேண்டும். நல்ல முறையில் ஆர்வத்தோடு பள்ளிவாசலுக்கு தொழ வர வேண்டும். அழகுபடுத்திக் கொள்ளுதல் என்று சொன்னால் இதுல இந்த அர்த்தமும் இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையை பாருங்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஏதாவது ஒரு தேவை நிமித்தமாக ஒரு விசேஷமான இடத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே, ஒரு திருமணத்திற்கோ இன்னும் பிற விசேஷமான நாட்களுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே ஆண்களும் சரி பெண்களும் சரி தன்னை எப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொள்கிறார்கள். பெண்கள் ஒருபடி மேலே போய் அதிகமான முறையில் அலங்கரிப்பார்கள். இப்ப உலகம் சார்ந்த இந்த விஷயத்துக்காக வேண்டி நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்திலே நம்மை அலங்கரிக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய உள்ளம் உற்சாகம் அடைகிறது. அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான். அதனுடைய மக்களை பள்ளிவாசலுக்கு வந்தால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள், அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உற்சாகத்தோடு வீட்டிலிருந்து தொலைவாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இதனுடைய தாற்பயம், இதனுடைய யதார்த்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். வீட்டிலிருந்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய நேரத்திலே இதே சிந்தனையிலே வாருங்கள். அல்லாஹ் நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வோடு நாம் உரையாட போகிறோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய போகிறோம் என்ற இந்த ஆர்வத்திலே நீங்கள் வாருங்கள். உங்களுக்கு அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. முனாஃபிக்கின்கள் போல நம்முடைய தொழுகை இருக்கக்கூடாது. முனாஃபிக்கின்கள் எப்படி தொழுவார் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நேரத்திலே வேண்டா வெறுப்பாக தொழுவார்கள். வேண்டா வெறுப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே நாம் தொழவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்துவிட்டால் நம்மை தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்று வேண்டா வெறுப்பாக சோம்பேறியாக பள்ளிவாசலுக்கு வருவார்கள், தொழுவார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதை சொல்லக்கூடிய நேரத்திலே இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொழுகைக்காக வந்தால் சோம்பேறித்தனத்திலே உச்சகட்ட நிலைமை இருக்கிற அந்த வார்த்தைக்கு அதனால் அர்த்தம். குசாலா என்று சொன்னால் ரொம்ப சோம்பேறித்தனம் கொள்வது. வேண்டா வெறுப்பாக பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு வேண்டா வெறுப்பாக நின்று கொண்டு அப்படியே இருப்பது. இப்படி இருக்கக்கூடாது. ஒரு மூமின் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நேரத்தில் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அலங்கரிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உள்ளத்தையும் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழப் போகிறோம் என்று நீங்கள் வந்து தொழுதால் அதில் நிச்சயமாக சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கிறது. நபி தோழருடைய வாழ்க்கையில் இதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்தாலே ஆர்வத்தோடு இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேச்சை கேட்பதற்காக ஆர்வத்தோடு இருப்பார்கள் என்பது போன்ற செய்திகள் அதிகமாக இருக்கிறது. எனவே நாம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்திற்கு இந்த ஒலி செய்வதிலிருந்து, வீட்டிலே இருந்து நாம் நம்முடைய ஆடைகளை அலங்கரித்துக் கொண்டு அத்தர் நறுமணம் பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வந்து தொழ வந்தோம் என்று சொன்னால் அது தனிப்பட்ட இன்பம் என்பதை முதலாவது கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உள்ளம் சார்ந்த அந்த சந்தோஷம் தான் நமக்கு எல்லா விதத்திலையும் தேவை. அது நாம் இந்த வசனத்தின் மூலமாக நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்து இரண்டாவது அந்த வசனத்தினுடைய அடுத்த தொடர்ச்சியில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா பிரியப்படுவது கிடையாது. இதற்கு பல்வேறு விதமான செய்திகள் இருக்கிறது. அடிப்படையிலே சில விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். வீண் விரயம் செய்வது என்றால் என்ன? சாப்பாடு மட்டும் வீண் விரயம் கிடையாது, அது ஒரு வகை, அவ்வளவுதான். நம்முடைய தேவை நடக்கிறோம் என்று சொன்னால், தேவை நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம்,
எவ்வளவு தேவையோ அவ்வளவு சரியான முறையில தெரிந்து கொண்டு ஆலோசனை செய்து கொண்டு அந்த தேவையை நாம் நடத்த வேண்டும். சில இடங்களிலே அதிகமான முறையிலே அந்த உணவு பதார்த்தங்கள் வீணாகக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல். அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களை பிரியப்படுவது கிடையாது. இப்ப சாப்பிடுவது குடிப்பது என்றால் என்ன, அதை குறித்து கொஞ்சம் நாம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்துக்கு வருகிறேன். உடல் சார்ந்த ஆரோக்கியத்துக்கு இன்று மருத்துவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், சாப்பாடிலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ரொம்ப எல்லா மருத்துவர்களும் எந்த மருத்துவரிடத்தில் போனாலும் சரி இந்த கருத்தை சொல்லாமல் இருக்கவே மாட்டார்கள். உயிருக்கு உயிரான, நம் உயிரை விட மேலான உண்மையை மட்டும் பேசின நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கருத்தை விட உலகத்தில் இனி யாரும் சொல்ல போவது கிடையாது, சொன்னதும் கிடையாது. நாம் ஆனால் அதில் அலட்சியமாக இருக்கிறோம். அதில் இன்னும் நாம் கவனம் செலுத்தவில்லை. நபி தோழர்கள், நல்லடியார்கள், சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அங்க அசைவுகளை எப்படியெல்லாம் எடுத்து நடந்தார்கள் என்று ஆரம்பத்திலே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்தினேன். இந்த சாப்பிடுற விஷயத்திலே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களை பின்பற்றி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். இந்த ஆரோக்கியமான நிலைமையைத்தான் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். நோய் நொடி இருக்கக்கூடாது, மாத்திரை மருந்து சாப்பிடக்கூடாது, நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். அதற்கு நம்முடைய மார்க்கத்திலே வழி சொல்லுகிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் அதை எடுத்து நடப்பதற்கு இன்னும் சரியான முறையில் முயற்சி செய்யவில்லை. இதன் மூலமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் 3 பகுதியாக பிரித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்டது. அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பகுதி சாப்பாட்டுக்கு, ஒரு பகுதி தண்ணீருக்கு, ஒரு பகுதி காலியாக இருப்பது. நாம் சாப்பிடுகிற உணவு, அந்த உணவு சாப்பிடக்கூடிய நேரத்திலே நமக்கு பசிக்கிறதை அப்போதே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அழகாக சாப்பாடு இருக்கிறது, ருசியாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, பொரித்த கறி இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று வயிறு முட்டை சாப்பிட நமக்கு தோணும். அப்படிதான் சாப்பிடுவார்கள். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு மூமின் வயிறு முட்டை சாப்பிட மாட்டான். ஒரு மூமின் வயிறு நிரம்ப சாப்பிட மாட்டான். வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய இறை நிராகரிப்பாளர்கள், காபிர்கள் தான் வயிறு முட்டை சாப்பிடுவார்கள். எனவே ஒரு மூமின் என்றால் இப்படித்தான் சாப்பிட வேண்டும். இப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகள் சரியான முறையில் இயங்கும். இதைத்தான் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க சாப்பிடக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு நல்லா பசி எடுக்கிறது, போதுமான அளவு நமக்கு தெரியும். சாப்பிட்டு விட்டோம், அதற்கு பின்னால் தண்ணீர் குடிப்போம், அதற்கு பின்னால் இன்னும் சாப்பிடலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்போதே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். பாரசீகத்தை சார்ந்த அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மருத்துவத்துறையிலே முன்னோக்கி இருந்தார்கள், முன்னோங்கி விளங்கி இருந்தார்கள். அவர்களிடத்திலே இந்த இஸ்லாம் மருத்துவத்தை குறித்து என்ன சொல்லுகிறது என்று ஒரு கேள்வி வரக்கூடிய நேரத்திலே அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள் இருந்தார்கள். அவருடைய பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அவர்களிடத்தில் இது கேட்கப்பட்டது, மருத்துவத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அதற்கு என்ன வழி இருக்கிறது என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹு யுஹிப்புல் முஸ்ரிஃபின் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை சொன்னார்கள். நீங்கள் சாப்பிடுங்கள், இன்னும் குடியுங்கள், வீண்வரையம் செய்யாதீர்கள் என்ற இந்த வசனத்தை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வழிமுறையை சொல்லியதற்கு பின்னால் அவர்கள் சொன்னார்கள், வயிற்றிலே உணவு இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் சாப்பிடாதீர்கள், உணவு இருக்கக்கூடிய நிலைமையிலே சாப்பிடாதீர்கள், அது உங்களுக்கு ஆரோக்கியமான வழிமுறை, இதைத்தான் மார்க்கம் சொல்லித் தருகிறது, இந்த குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது என்ற விளக்கத்தை சொன்னார்கள். இன்று மருத்துவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நேரத்துக்கு சாப்பிடுகிறோம், பசிக்கு சாப்பிடுவது கிடையாது. கொஞ்சம் நல்லா சிந்தித்து பாருங்கள். காலையில 8 மணி அல்லது 9 மணி பசிக்கக்கூடிய நேரம், நாம் பசித்து சாப்பிடுகிறோம். அதற்கு பின்னால் மதிய நேரம் வருகிறது, லுகருக்கு பின்னால் லுகர் தொழுது விட்டோம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? லுகர் அந்த மதிய நேர சாப்பாடு சாப்பிட வேண்டும். பசித்து சாப்பிடக்கூடியவர்கள் வேலை வெட்டி பார்க்கக்கூடியவர்கள் தான். ஏதாவது வேலை பார்த்தால் அவர்களுக்கு பசிக்கும், சாப்பிடுவார்கள். ஆனால் பொதுவாக மக்கள் அந்த வேலை இல்லாத சும்மா இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன என்று சொன்னால், மதிய நேரம் வந்துவிட்டது, சாப்பிட வேண்டும் என்ற அந்த உணவு இருக்கக்கூடிய நேரத்திலே பசி இல்லாமலே சாப்பிடுவார்கள். அதனால் உடலுக்கு ஆபத்து என்பதாக சொல்கிறார்கள்.
அதைத்தான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த மேன்மக்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வயிற்றிலே உணவு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் மீண்டும் உணவை சாப்பிடாதீர்கள் என்று அதைத்தான் சொல்லுகிறார்கள். அப்ப நம்முடைய ஆரோக்கியமான நிலைமைக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியது சாப்பாடு விஷயத்திலே தனி கவனம் செலுத்த வேண்டும். பசித்து சாப்பிட வேண்டும், பசிக்கக்கூடிய நிலைமையிலே சாப்பாட்டை நிறுத்த வேண்டும். இப்படிப்பட்ட இந்த வழிமுறையை பின்பற்றினால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற தகவல் எல்லாம் இன்று உண்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறைகள் குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலேயும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் சுத்தமாக இருப்பது, உற்சாகத்தோடு இருப்பது, சாப்பாடக்கூடிய விஷயத்திலே கவனம் செலுத்துவது, இப்படிப்பட்ட இந்த வழிமுறைகளை நீங்கள் கவனம் செலுத்தினால் ஆரோக்கியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். மருந்து மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்காது என்பதை நமக்கு குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் தெளிவாக சொல்லிவிட்டது. இனிமேல் அதை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இதற்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோமோ அதை விட்டு விடுங்கள். வரக்கூடிய காலத்திலே தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த வாழ்க்கை வழிமுறை இந்த உலகத்துக்கும் நாளை மறு உலகத்துக்கும் சிறந்தது என்று சொல்லி தந்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அதை கற்றுத் தந்திருக்கிறார்களோ, அது நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.